For a short meditation, we're going to look into the prayer life of Jesus. ஒரு சிறிய தியானத்திற்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையை நாம் தியானிக்க போகிறோம். Jesus, the man of prayer. இயேசு ஒரு ஜெபிக்கின்றதான ஒரு நபர். He is a God. அவர் தேவன். He is a holy. அவர் பரிசுத்தர். Powerful. வல்லமை உள்ளவர். Righteous. நீதியுள்ளவர். Wise. ஞானமுள்ளவர். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். He is in control for everything. எல்லாவற்றுக்கும் மேலும் அவர் கட்டுப்பாடு But வைத்திருக்கிறார். still, he sought the face of his Father. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய முகத்தை அவர் தரிசித்தார். He gave more importance to prayer. ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். And how much more we, a mortal being, we have weakness, limitation, shortcomings, have to pray. பலவீனங்கள் நிரம்பி இருக்கிற நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். And I like to focus on how we can pray like Jesus. இயேசுவை போல் எப்படி நாமும் ஜெபிப்பது என்பதை பற்றி நாம் பார்க்க There are போகிறோம். 6 lessons that we can learn from the prayer life of Jesus. இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து 6 விதமான அம்சங்களை நாம் கற்று அறிய முடியும். The first one, don't start anything without praying first. முதலாவதாக எதையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபம் இல்லாமல் ஆரம்பிக்க வேண்டாம். In Luke chapter 3 verse 21, லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், we find the opening story of the beginning of Jesus' public ministry. இயேசுவினுடைய பகிரங்கமான ஊழியத்தினுடைய தொடக்கத்தை அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். When all the people were being baptized, எல்லா ஜனங்களும் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Jesus was baptized too. இயேசுவும் அவர்களோடே அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். And as he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது heaven was opened and the Holy Spirit descended on him in bodily form like a dove. வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். And a voice came from heaven. ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. You are my son whom I love. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. With you I am well pleased. உம்மில் பிரியமாயிருக்கிறேன். So the first principle about prayer that we can learn from Jesus is don't start anything without praying first. ஜெபத்திற்கான முதல் தத்துவம், இயேசுவின் ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், எதையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபத்தின் மூலமாக நாம் ஆரம்பிக்க வேண்டும். Jesus would not move forward in his ministry without the Spirit's power and Father's approval. இயேசுவானவர் எப்பொழுதெல்லாம் ஊழியத்திற்கு கடந்து சென்றாரோ, பிதாவாகிய தேவனுடைய அங்கீகாரம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் அவர் செய்ததில்லை. Church, what are the things you do? Pray first. சபையோரே, நீங்கள் என்ன காரியத்தை செய்ய முற்பட்டாலும் முதலாவதாக ஜெபியுங்கள். There might be a small thing that you have to do or big, start with prayer. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எதுவானாலும் ஜெபத்தோடு கூட அதை ஆரம்பம் செய்யுங்கள். It will be a blessing. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். It will produce fruits. அது கனிகளை உருவாக்கும். So start with anything that you do. Even you have to go start, if you have to go out, just offer a prayer and then move out or do things. வெளியே செல்கிறீர்கள், ஏதாகிலும் காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள், எதை செய்தாலும் முதலாவதாக ஜெபித்து அந்த காரியங்களை ஆரம்பியுங்கள். We often say this, right? In our day-to-day language, hey, put a word to this person. அடிக்கடி நாம் சொல்வதுண்டு, அந்த மனிதனிடத்திலே அந்த காரியத்தை சொல்லிவிடுங்கள். Before you start something, just put a word. ஏதாகிலும் நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக
அவருடைய காதிலே அவருடைய மனதிலே இந்த வார்த்தைகளை போட்டு விடுங்கள் என்று நாம் so they will சொல்லுவோம். know what we are doing. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். So we need Father's approval. அதே போன்றுதான் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவைப்படுகிறது. So don't forget, church, what are things that you do or start with prayer. ஆகவே எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் ஜெபத்தோடு நீங்கள் ஆரம்பியுங்கள். Don't move things without praying. ஜெபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முற்படாதிருங்கள். The second point, the busier he got, the more Jesus prayed. இரண்டாவதாக இயேசுவானவருக்கு எவ்வளவுக்கு அதிகமான வேலைகள் ஊழியங்கள் இருந்ததோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய ஜெபமும் We காணப்பட்டது. read in Mark chapter 1 verse 35. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Very early in the morning, while it was still dark, Jesus got up, left the house and went off to a solitary place where he prayed. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். This happened in the middle of an incredible period of activities for Jesus. இந்த சம்பவம் இந்த செய்கை எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் மிகவும் அதிகமான ஊழியங்கள் நிரம்பினதான சமயத்தில் நடைபெறுகிறது. Back in verse 21, 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது it tells us that they went to Capernaum. கப்பர்நகூமுக்கு அவர்கள் போனார்கள். And when the Sabbath came, ஓய்வு நாள் வந்த பொழுது Jesus went into the synagogue and began to teach. ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். The people were amazed at his teaching. அவருடைய அதிகாரமுள்ள போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். A few verses later, சில வசனங்களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம் Jesus drove demons out of a demon possessed man. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனிடத்திலிருந்து அசுத்த ஆவியை அவர் துரத்தி விடுகிறார். And the busy day continues for பாருங்கள், Jesus. இப்படியாக அந்த நாள் முழுவதும் மிகவும் அதிகமான ஊழியங்கள் அவருக்கு இருந்தது. And verse 29 says, 29ஆம் வசனத்துக்கு as நாம் soon as they வரும்பொழுது left the synagogue, அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்ட போது they went with James and John to the home of Simon and Andrew. யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். Simon's mother-in-law was in bed with a fever. சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். And they told Jesus about her, and so he went to her and took her hand and helped her up. உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். The fever left her. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. And verse 32, 32ஆம் வசனம், when evening came, the people brought to Jesus all the sick and demon possessed. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். The whole town gathered at the door, and Jesus healed many who had various diseases. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். What a day must be. பாருங்கள், அந்த நாள் எவ்வளவு பலு நிறைந்த ஒரு நாள். And then when you come to verse 35, 35ஆம் வசனத்திற்கு நாம் வரும் பொழுது midst of his he must be exhausted or tired. அந்த நாள் முழுவதும் பல ஊழியங்கள் அவருக்கு இருந்து வந்தது. நாம் வாசித்தது போல அவருக்கு ஒரு களைப்பு, ஒரு சோர்வு கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். Very early in the morning, while it was still dark, he went to pray. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு. Jesus' ministry activities was very busy. இயேசுவினுடைய ஊழிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் சுறுசுறுப்பானவராக இருந்தார். And also it was successful. அது வெற்றியுள்ளதாகவும் இருந்தது. But still he gave importance to prayer. ஆனாலும் அதன் மத்தியிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். When we are busy, நமக்கு அநேக வேலைகளால் நாம் சூழ்ந்திருக்கும் பொழுது, overloaded, அநேக பாரங்கள் நம்மேல் வந்து விழும்போது, it's tempting to get to work and not waste time praying. sorry, It's tempting to get to work and not waste time praying. நமக்கு வேலை பளு அதிகமாக மாறும் பொழுது நாம் வேலை செய்வதற்கு முற்படுகிறோமே தவிர ஜெபத்திற்கு நாம் நேரத்தை கொடுப்பதில்லை. And especially when things are going really well and we think it's God's blessing and God is at work.
எல்லா காரியங்களும் நமக்கு நன்றாக போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இது ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்விலே செய்கிறார் என்று நாம் பெருமிதம் பண்ணிக்கொள்ளுகிறோம். I guess I don't need to pray. உடனே நாம் நினைப்பது, எனக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, Because Jesus knows all about it. எல்லாம் இயேசுவுக்கு தெரிந்ததான ஒன்றுதானே. Church, Jesus knew that the power of living, power for serving, power for effective ministry comes from intimate connection with God. இயேசுவானவர் நன்கு அறிந்திருந்தார், ஒரு வெற்றியுள்ள, வல்லமை நிறைந்த, கனிகள் நிறைந்த ஊழியத்தை செய்வதற்கு பிதாவாகிய தேவனை நான் சார்ந்திருக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்திருந்தார். The intimacy is found in prayer. அந்த நல்ல ஐக்கியம், அந்த உறவானது ஜெபத்திலே காணப்படுகிறது. Once Martin Luther has been credited with saying, I have so much business today. மார்ட்டின் லூத்தர் ஒருமுறை இப்படியாக சொன்னார், எனக்கு செய்ய வேண்டிய அநேக வேலைகள் இன்றைக்கு இருக்கிறது, I cannot get on without spending 3 hours in prayer. இருப்பினும் 3 மணி நேரம் ஜெபிக்காமல் அந்த காரியங்களை நான் செய்ய முடியாது. Church, if anything good, anything important, நல்ல காரியம், முக்கியமான காரியம் எதுவாக இருந்தாலும் it needs to be soaked in prayer. அது ஜெபத்திலே மூழ்கி இருக்க வேண்டும், நனைந்து இருக்க The வேண்டும். busier Jesus got, the more he prayed. இயேசுவானவருக்கு எவ்வளவுக்கு அதிகமான வேலைகள், ஊழியங்கள் காணப்பட்டதோ அவ்வளவுக்கு அதிகமாக ஜெபித்தார். The next point, அடுத்த the third point, when we least feel like praying is when we need to pray the most. ஜெபிக்க மனமில்லாமல் நாம் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். In other words, when we feel like not praying, ஜெபிக்க மனதில்லை, ஜெபிக்க கூடிய ஒரு வாஞ்சை இல்லை, அந்த நிலையில் தான் நாம் அதிகமாய் ஜெபிக்க we வேண்டும். read in Luke chapter 5 verse 15. லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். Yet the news about him spread all the more, so that the crowds of people came to hear him and to be healed of their sicknesses. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். But Jesus often withdrew to lonely place and prayed. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Jesus often withdrew himself to a lonely place and he used to pray. அநேக நேரங்களிலே இயேசுவானவர் அந்த கூட்டங்களை விட்டு பிரிந்து போய் அதிகமாக ஜெபித்திருந்திருக்கிறார். I'm sure that he must be physically and emotionally exhausted. நன்றாக அறிந்த ஒரு காரியம்தான், சரீர பிரகாரமாக களைப்பு, சோர்வு, தளர்வு இருந்திருக்க வேண்டும். He has to get good sleep. அவருக்கு நல்ல ஒரு தூக்கம் தேவைப்பட்டிருக்கும். But he made up to pray. He made himself available. ஆனால் அதின் மத்தியிலேயும் ஜெபிக்கிறதிலேயும் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதிலேயும் அவர் ஆயத்தமாக இருந்தார். He took time to pray. ஜெபிப்பதற்கென்று நேரத்தை எடுத்துக்கொண்டார். Church, when you are struggling with an issue, தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது, maybe you're struggling with your faith, உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், and doubts are filling your mind, அவிசுவாசம், சந்தேகங்கள் உங்களுடைய மனதை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, or maybe you're wrestling with a sinful habit. இல்லாவிட்டால் ஒரு பாவ பழக்க வழக்கத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். And actually, to be honest, நேர்மையாக நாம் இருக்க வேண்டும். instead of praying, ஜெபிப்பதற்கு பதிலாக you fall prey to the evil. நாம் தீமைக்கு நாம் உட்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். You easily give into it. மிகுந்த லகுவாக நாம் தீமையிலே விழுந்து விடுகிறோம். When you least feel like praying, ஜெபிக்க உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கும் பொழுது, that's when you need to pray the most. அப்பொழுதுதான் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். In the midst of tiredness, களைப்புகள் மத்தியிலே you need to seek the face of God. ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும். When you feel exhausted, நீங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, தளர்ந்து போய் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே you need to pray more, அப்பொழுதுதான் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க because you வேண்டும். will draw strength from him. ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் அவரிடமிருந்து நல்ல புதிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். When we seek his face, he refreshes. அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது அவர் நம்மை உற்சாகமாக்குகிறார். He revives our soul அவர் again, நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். so we can move forward. நாம் முன்னோக்கி செல்வதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது.
The next point. அடுத்த குறிப்பு, Always pray before making important decision. மிக முக்கியமான தீர்மானங்கள், திட்டங்கள் உங்கள் வாழ்வில் எடுப்பதற்கு முன்பதாக ஜெபத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டும். In Luke chapter 6, லூக்கா 6ஆம் அதிகாரம் verses 12 and 13. 12ஆம் 13ஆம் வசனம். We read the story of Jesus choosing who would be his disciples. அங்கே பார்க்கும் பொழுது சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதான ஒரு காலகட்டம். It goes like this. One of those days, Jesus went out to a mountainside to pray and spent the night praying to God. When morning came, he called the disciples to him and chose 12 of them, whom he also designated apostles. ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்து சீஷர்களாகவும் அப்போஸ்தலர்களாகவும் அவர்களை மாற்றினார். He needs to prayerfully choose 12 out of many disciples. அநேக சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். ஜெபத்தோடு கூட 12 சீஷர்களை அவர் தேர்வு செய்கிறார். He has to be very wise and careful. மிகவும் ஞானமாக, கவனமாக இருக்க வேண்டும். So Jesus spent a whole night in prayer before selecting his disciples. ஆகவே சீஷர்களை அவர் தேர்வு செய்வதற்கு முன்பதாக ஒரு முழு இரவையும் அவர் ஜெபத்திலே செலவிடுகிறார். There were many disciples who were following Jesus. அநேக சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். So he has to prayerfully choose 12. ஜெபத்தோடு 12 சீஷர்களை தேர்வு செய்ய வேண்டியதாக இருந்தது. Church, when you are facing an important decision, சபையோரே, ஏதாயிலும் ஒரு முக்கியமான தீர்மானத்தை, திட்டத்தை நீங்கள் it எடுப்பதற்கு can be big முன்பதாக or small. அது ஒரு சிறிய திட்டமாக, தீர்மானமாக இருக்கலாம், இல்லது பெரிய தீர்மானமாக கூட Like young இருக்கலாம். people might think whom to marry, who to marry. முக்கியமாக உதாரணமாக இளம் வாலிபர்களை நாம் குறித்து பேசும் பொழுது யாரை நான் திருமணம் செய்ய வேண்டும்? Parents, you may be thinking, which school should I select for my kids? Which school is the best? பெரியோர்கள், பெற்றோர்கள், நீங்கள் நினைக்கலாம், திட்டமிடலாம், தீர்மானிக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பள்ளி அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், Which job to take? எந்த வேலையை நான் தேர்ந்தெடுப்பது, Which course to take? எந்த படிப்பை நான் தேர்ந்து எடுப்பது, Which hospital is the best? வியாதிப்படுகிறோம், எந்த ஆஸ்பத்திரி நமக்கு நல்ல ஆஸ்பத்திரியாக இருக்கும். Decision making. இப்படிப்பட்டதான நேரங்களிலே நாம் தீர்மானம் எடுக்கிறவர்களாக Church, இருக்கிறோம். bet that decision making process in prayer. சபையோரே, அந்த தீர்மானம் எடுக்கிறதான காரியங்கள் ஜெப வேளைகளிலே, பிரசன்னத்திலே எடுக்கப்பட வேண்டும். The more important the decision, மிக முக்கியமான தீர்மானங்கள், the more that decision needs to be soaked in prayer. அந்த தீர்மானங்கள் ஜெபத்தின் வாயிலாக, ஜெபங்களிலே நனைந்து எடுக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். We need to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். So God give us wisdom ஆண்டவர் தாமே நமக்கு ஞானத்தை தருவார். to make wise decision ஞானமுள்ள தீர்மானங்களை for எடுக்கும்படி our family, நம்முடைய for குடும்பத்திற்கு, kids, நம்முடைய பிள்ளைகளுக்கு, our work, நம்முடைய வேலை காரியங்களுக்கு, and for future. எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களுக்கு. Proverbs chapter 3 verse 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 Most of வசனங்கள். us know this verse. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். Trust in the Lord with all your heart, lean not on your own understanding. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து Acknowledge him உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். in everything that you do. எதை செய்தாலும் Acknowledge him. அவரை நினைத்துக்கொள். Let it be center of your decision making, தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த மையத்திலே நீங்கள் இருக்கலாம். and he will direct a path. அந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வழிகளை அவர் செவிப்படுத்துகிறார். Sometimes we think that we are more wise, we know everything. அநேக நேரங்களிலே நம்மை குறித்து நாம் நினைப்பதுண்டு, நான் மிகவும் ஞானமுள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோம். But long run it won't be successful. ஆனால் நீண்ட காலத்திற்கு அது வெற்றியாய் Then we மாறிவிடாது. regret a lot. பிறகு நாம் அதை குறித்து I வருந்துவோம். should have been asked someone, or maybe I should have been, prayed about this. யாரையாக நான் கேட்டு செய்திருக்கலாமே, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து இதை செய்திருக்கலாமே என்று அப்பொழுது நாம் மனம் வருந்துவோம். When we pray, God's hand will rest upon you. He will guide you. He will lead you through.
ஆனால் ஜெபித்து ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, திட்டமிடும் பொழுது, தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துகிறார். The next point, அடுத்த குறிப்பு, the habit of a lifetime of prayer can't be quenched in the hour of trial. ஜெபிக்கிறதான ஒரு பழக்க வழக்கம் சோதனைகள், பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது அது குறைந்து போகக்கூடாது, அது அணைந்து போகக்கூடாது. In Luke's account of the crucifixion of Jesus, லூக்கா இயேசுவுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான பகுதியை அவர் எழுதும் பொழுது, is written in Luke chapter 23 verse 44 to 46. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். He writes, it was now about the 6th hour, and darkness came over the whole land until the 9th hour. For the sun stopped shining, and the curtain of the temple was torn in two. Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he had said this, he breathed his last. லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். When the final moment came, கடைசி தருணம் வந்த பொழுது, Jesus, இயேசு who began his ministry with prayer, ஊழியத்தை ஜெபத்தோடு கூட ஆரம்பித்த அவர், who prayed the busier he got, எவ்வளவு ஊழியங்கள் அதிகமாக அவருக்கு இருந்திருந்தாலும், who prayed even when he might not have felt like it, ஜெபம் செய்தார். ஜெபிக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு உற்சாகம் இல்லாத பொழுதும் அவர் ஜெபித்தார். and prayed before making any decision. தீர்மானம் எடுக்கும் முன்பதாகவும் ஜெபித்தார். And the final moment came, ஆனால் கடைசி தருணம் வந்த பொழுதும் கூட after a lifetime of prayer, ஜெபத்தினுடைய வாழ்க்கை, நிரம்பின வாழ்க்கையை அவர் செய்திருந்தாலும் கூட the habit of prayer could not be quenched. அந்த ஜெபத்தினுடைய வழக்கம் அணைந்து போகவே இல்லை. Church, don't wait until things are tough to begin to figure out how to pray. காரியங்கள் எதிர்மாறாக நடந்து, காரியங்கள் வித்தியாசமாக போகும் பொழுது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த நேரத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. Don't wait until you run out of alternatives to begin to pray. ஜெபம்தான் வழி என்கிறதான காரியத்திலே நாம் வரும்பொழுது ஜெபிக்கிறவர்களாக அல்ல, அதற்கு முன்பதாகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Don't go through a lifetime of prayerlessness and then on your deathbed turn to prayer. ஜெபம் இல்லாமல் நாம் இருக்கிறோம், மரண படுக்கையிலே வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது. When the trials of life and death are happening, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள், பிரச்சனைகள் சூழும் பொழுது அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது. the habit of a lifetime of prayer will make it easy for you to trust in God. ஜெபம் என்பது எல்லா நேரத்திலேயும் ஏறெடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய வழக்கமாய் மாற வேண்டும். அப்படி இருந்தால் எல்லா வாழ்வின் செயல்பாடுகளிலேயும் நாம் வெற்றி கொள்ள முடியும். Turning the circumstances over to God. எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜெபத்தின் மூலமாக அவரிடத்தில் நாம் திருப்ப வேண்டும். And say, Father, into your hand I commit my life, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். my situation. என்னுடைய சூழ்நிலைகள். We need to start with prayer, end with prayer. ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு கூட நாம் முடிக்க வேண்டும். Hallelujah. The next point, after great victories, அடுத்தபடியாக வெற்றிகளுக்கு பிறகு, after here in Matthew chapter 14 verse 23, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், after he had dismissed them, he went upon a mountainside by himself to pray. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். This takes us to the same event where the 5,000 were fed. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 5000த்திற்கும் அதிகமான புருஷர்கள் அங்கே போஷிக்கப்படுகிறார்கள். They were so excited to see this miracle. இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். Surprised. மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். And they knew this Jesus is a king.
எல்லாரும் அறிந்தார்கள் இயேசுவானவர் இவர்தான் ராஜா. But Jesus didn't sit there and enjoyed the glory. ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அங்குள்ளதான புகழ்ச்சியை மகிமையை அனுபவிக்கும்படியாக அங்கே அவர் இருந்து விடவில்லை. But Jesus dismissed the crowd உடனடியாக அந்த ஜனத்தை விட்டு வெளியே வருகிறார். and went to seek the Father's face. பிதாவினுடைய முகத்தை அவர் தரிசித்தார். He knew that in a moment following great victories, there's a great vulnerability. எப்பொழுதெல்லாம் ஒரு வெற்றி ஜெயமாக காரியங்கள் மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் விழக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நன்றாக இயேசுவானவர் அறிந்திருந்தபடியினாலே அந்த வெற்றியின் அடுத்த கட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கும்படியாக தனிமையாக போகிறார். When you have experienced a spiritual high, நீங்களும் ஆவிக்குரிய வகையிலே ஒரு உயர்வை நீங்கள் எட்டும் பொழுது that's the time to plunge into extra prayer. அப்பொழுதுதான் நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We have a tendency to bask in the glory and forget the one who made the glory possible. சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறதான ஒரு அபாயம் நமக்கு இருக்கிறது. And this is a prime time for us to experience temptation. இதுதான் நாம் சோதிக்கப்படுவதற்கு மிக முக்கிய தருணங்களாக மாறி விடுகிறது. So let's be alert. ஆகவே இப்படிப்பட்டதான வெற்றி நிறைந்த நேரங்களிலே காரியங்கள் சாதகமாக அமைகிற நேரங்களிலே ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்வோம். Let's seek the face of God. ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிக்க This is கற்றுக்கொள்வோம். God who gives victory. அவரே நமக்கு ஜெயத்தை தந்தவர். Remember that. அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. The last point, கடைசியாக for daily guidance he prayed. ஒவ்வொரு நாளும் அனுதின வழிநடத்துதலுக்காக இயேசுவானவர் ஜெபித்தார். In Mark chapter 1 verse 35, he would start a day with prayer. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஜெபத்தோடு கூட அந்த நாளை அவர் ஆரம்பிக்கிறார். He had a productive day of ministry. நல்ல ஊழியங்கள் வெற்றிகரமாக மாறினது. He looked for direction from his father. அவர் பிதாவினுடைய வழிநடத்துதலை சார்ந்தே இருந்தார். Church, very important சபையோரே இது மிக முக்கியமான ஒரு that we காரியம். get guidance from the Lord. தேவனிடத்திலிருந்து வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கிறது. It's so important that we start our day with prayer, ஒவ்வொரு நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்தோடு அந்த நாளை so ஆரம்பிங்க. that entire day will be a successful, அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். fruitful, கனி நிரம்பினவைகளாக பலனுள்ளவைகளாக மாறும். very important. அது மிக முக்கியமான We ஒரு seek காரியம். God's guidance. ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் தேட வேண்டும். So when we go to office, ஆபீஸ் நாம் போகிறோம், or when the kids go to school, பள்ளிகளுக்கு பிள்ளைகள் போகிறார்கள், or suddenly we stay at home and we work from home, சில நேரங்களில் நாம் வீட்டில் இருந்தவாறே நாம் வேலைகளை செய்கிறோம். God's continuous guidance and leading will be upon us. தொடர்ந்தேர்ச்சியான கர்த்தருடைய வழிநடத்துதலும் நடத்துதலும் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். God's protection will be upon us. அவருடைய பாதுகாப்பு நம்மேல் இருக்கும். He will take care of our needs. அவர் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ளுவார். He will lead us through. அவர் நம்மை நடத்தி செல்லுவார். So the night before going to bed, you can give thanks to God. படுக்க நாம் இரவு போக முன்பதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் முடிக்க வேண்டும். Church, do you want to pray like Jesus? சபையோரே, இயேசுவை போல ஜெபிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? Let's start the day with prayer. ஜெபத்தோடு நாளை ஆரம்பிப்போம். In every decision making, let's acknowledge Him. ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுதும் அவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். In the busiest of hour, let's seek His face. எவ்வளவுக்கு அதிகமான வேலை பளு உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை தேட பழகிக் கொள்ளுங்கள். When we are tired and exhausted, let's seek His face. களைத்து போகிறீர்கள், தளர்ந்து போகிறீர்கள், Hallelujah. ஆண்டவருடைய முகத்தை தேட முற்படுங்கள். Let's close our eyes and கண்களை let's மூடி pray, ஜெபித்து church. நம்மை Wherever நாமே you are, அர்ப்பணம் செய்வோம். wherever you are, just tell Him, Lord, increase my prayer, oh God. I'm sorry, oh God. Forgive me for my lack of prayer life. My prayer life should not decrease, oh God. Help me, give me the grace to pray every day and I will acknowledge you in all my decision making, oh God. Hallelujah. You be the center of everything that I do or say. Hallelujah. Lord, in midst of the busy schedule, work, help me to seek you, oh God. Because I know, Lord, I'll get my strength from you.
Hallelujah. We draw our strength from Him, church. Hallelujah. When we seek His face, He refreshes. He gives us grace and strength to face the everyday challenges that comes our way. Hallelujah. He'll help us to stand firm. Hallelujah. He'll help us to overcome the temptations. Hallelujah. Won't you lift your voice and say, Lord, help me. Help me, Lord. I want to pray. I don't have strength, oh God. I'm weak. Help me. Won't you help me, Holy Spirit? Pour out, oh God, the spirit of prayer. I want to pray the way you prayed, oh God. I want to be successful. I want to be prosperous in everything that I do, oh God. The secret lies in prayer, church. When you pray, you'll be successful, you'll be prosperous, you will excel in everything that you do. Hallelujah. When we pray, His protection will rest upon us. His guidance will lead us through. He will guide us. He will lead us through. Hallelujah. Many times we don't know which step to take, the right or left, which way to go, which one to choose, what is best. Seek the face. He will guide you. He will lead you through. Hallelujah. He knows all about you, church. Nothing's hidden from Him. Everything about you, He knows it. You cannot hide anything from Him. Just come as you are before Him with your limitation. He's ready to accept you as you are. He's ready to accept all of us just as we are. Hallelujah. We praise you, O God. Continue to lead us as we wait in your presence. Spirit of living God, touch us, O God. Touch our lives, our heart, our mind. Hallelujah. Fill our hearts with the passion, O God, to pray, not give up, O God. Hallelujah. Be glorified, O God. Be glorified. Take complete control, O God, of our lives. We commit the rest of time to your hand, O God. Hallelujah. Amen.